வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுக்கிரவார 3ஆம் பிறை தரிசனம். ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள மொபைல் போன்ல இத மட்டும் நீங்க வச்சாலே போதும், உங்க வீட்டுல பணமழை பொழியும்னே சொல்லலாம். யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த டைம்ல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்யணும்னு சொல்லும் போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறது தெரியலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. உங்க ஃபேமிலியை தாண்டி வெளியில இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்க சொந்தக்காரங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த பரிகாரம் செஞ்சதுனாலதான் எனக்கு பலன் கிடைச்சது, எனக்கு பணவரவு அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். மத்தபடி இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம், மத்தவங்களுக்கும் சொல்லலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. இது இன்னமுமே உங்களுக்கு புண்ணியங்களை தான் கொடுக்கும். ஆனா இந்த பரிகாரத்தை செஞ்சதுனால எனக்கு பணவரவு அதிகரிச்சுச்சு, பண கஷ்டம் தீந்துதுங்கிறத மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சரி, இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு கிடையாது. இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை தரிசனம். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு அதி அற்புதமான சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு தேதி 7, மாசம் ஜூன் மாசம், அதாவது 6வது மாசம். அடுத்ததா வருஷத்துல இருக்கக்கூடிய 2, 2, 4 இத சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில பார்க்கும்போது தேதியிலையும் மாசத்திலையும் வருஷத்திலையும் 7, 8, 6ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த 7, 8, 6ங்கிறது ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நாம தெரிஞ்சுக்கும் போதே நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த 786. இப்படிப்பட்ட அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இந்த 786ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நைட்டுக்குள்ள ரூபாய் நோட்டை இப்படி நீங்க எண்ணி வச்சாலே போதும், கத்தையா உங்க கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் பிறை தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். மொபைல் போனை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மொபைல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்க பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இந்த மொபைல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்க பத்தி இதுக்கு முன்னாடி 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதுல ஒரு வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்திருக்கு. அத நம்ம சப்ஸ்கிரைபருமே அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லிருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்கையும் இங்க நான் உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, அது என்ன மொபைல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே 3வது கையா இந்த மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போன் மூலமா தான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது. அதாவது இந்த மொபைல் போனை நாம எடுத்துட்டு போகாத இடம் இல்லைன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மொபைல் போன் மூலமா தான் பண வரவு செலவுகளும் பிசினஸ் டிரான்சாக்சன்ஸும் நடக்குது. அதே மாதிரி வேலை செய்யறவங்களும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மொபைல் போனை தான் நாம பயன்படுத்துறோம். இப்படிப்பட்ட மொபைல் போன் நல்ல நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடியதா இருக்கணும்.
அதாவது பணத்தை வசியம் செய்யக்கூடிய காந்த சக்தி இந்த மொபைல் போன்ல இருக்கும் போது இது நமக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் நிறைஞ்ச மொபைல் போனை நம்ம கூடவே நாம வச்சுக்கும் போது இது இன்னமுமே அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில இந்த மொபைல் போனை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இன்னைக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 3ஆம் பிறை தரிசனம், இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுல பெஸ்டான டைம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டன் மினிட் நைட்டு 7:06 வருது. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை நேரம் நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. இப்ப நான் சொன்ன 2 பெஸ்டான டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான மனநிலையில எந்த விதமான டென்ஷனும் இல்லாம உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க மூச்சை நல்லா ஆழமா 3 முறை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி, பணவரவு அதிகரிச்சிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. சிம்பல்ல நிறைய வகை இருக்கு. இதுல சிஜில் சிம்பலை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் இங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலையும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இத ரூன் சிம்பல்னு சொல்லுவாங்க. இந்த ரூன் சிம்பல்ல இருக்கக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த சிம்பலை ஃபெகு சிம்பல்னு நாம சொல்லுவோம். இந்த ஃபெகு சிம்பலை இப்ப பிரியாணி இலையில நான் எப்படி வரைஞ்சிருக்கிறனோ அதே மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அதாவது அந்த பிரியாணி இலைக்கு நடுவுல ஒரு பெரிய நரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல் பக்கத்துல நான் வரைஞ்ச மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த பிரியாணி இலைய உங்க கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதும். இதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலைய உங்க மொபைல் போன்ல பின்பக்கத்துல நீங்க வச்சிருங்க. நம்ம மொபைல் போன்ல கவர் போட்டு வச்சிருப்போம். மொபைல் போனுக்கும் கவருக்கும் நடுவுல இந்த பிரியாணி இலை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையும் மத்தவங்களோட கண்ணுக்கு தெரியாம ரகசியமா தான் இருக்கணும். சப்போஸ் நீங்க டிரான்ஸ்பரண்டா கவர் போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரியாணி இலையில நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபெகு சிம்பல் உங்க மொபைல் போனை பார்த்த மாதிரி இருக்கட்டும். அதாவது இந்த ஃபெகு சிம்பல் மத்தவங்க கண்ணுக்கு படாத மாதிரி இருக்கட்டும். அந்த பிரியாணி இலை மத்தவங்க கண்ணுக்கு பட்டா பரவாயில்ல, யாராவது கேட்டா ஏதாவது சொல்லி நீங்க சமாளிச்சுக்கோங்க. பணத்தை வசியம் செய்யறதுக்காக பிரியாணி இலைய நான் மொபைல் போனுக்கு பின்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வேற ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த பிரியாணி இலை 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு, அதாவது அடுத்த 3ஆம் பிறை தரிசனம் வரக்கூடிய நாள்ல இந்த பிரியாணி இலையை எடுத்து ஒண்ணு நீங்க எரிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. திரும்பியும் 3ஆம் பிறை தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல இதே மாதிரி பிரியாணி இலையில நீங்க எழுதி வைங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு 3ஆம் பிறை தரிசனம் வரக்கூடிய நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.